எழுத்து விட்டு தெரியல போய் பத்துக்கினேன். பார்த்துட்டேன். காலைல 5 மணி ஆச்சு. குயா முயா குயா முயா சத்தம் கேக்குது. தெம்பாய் போச்சு. அண்ணங்கார செத்துட்டா. பல்ல பத்தி கேக்கல. ஏன்டா காலத்தாம உனக்கு கேட்டேன். ஏன்டா காலத்தாமதம் கேக்குற? இப்ப நீதான் வந்து சீதல பதி இல்லடா கூட வந்திருக்கல. எனக்கு வாதியவேல் தான் தூக்கி போட்டு நீதிபதி. நாங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரு. அண்ணன் தம்பிங்கடா. எங்க அம்மா கோத்துல பந்த. ஐயோ ஐயோ பிள்ளையாரப்பா, நீ கோயில்ல தாங்கிறல ஏரி வேலைக்கு போய்கிறியா? அந்த பிள்ளையாரப்பா இதை விட்டு ஏரி வேலைக்கு போறாரா? இல்ல டேய், அம்மா வயதுல பிறந்த அண்ணன் தம்பி 2 பேரு. நான் சின்னவன், எங்க அண்ணன் பெரியவன். அண்ணன் பெரியவன். நாயமா நீயே சொல்ல, ஒரு அம்மாவோட தாய்ப்பால் யாருக்கு சொந்தம்? டேய், ஒரு அம்மாவோட நீ சொல்லு, உன்னதானே கேக்குறேன் சொல்லு. ஒரு அம்மாவோட தாய்ப்பால் இல்ல உனக்கு தானே சொந்தம். எங்க அண்ணன் ஒரு ஆளு குச்சில வந்து போறான். அவன் மட்டுமே முட்டி மோதி பாக்குற பாலே கிடைக்க மாட்டுது. உடனே யோசனை வந்தது, அவன் உயிரோட இருந்தா தானே மொத்த தாய்ப்பாலும் குடிச்சு போறான். அவன் செத்துட்டா மொத்த தாய்ப்பாலும் நமக்கு தானே சொந்தம் சொல்லிட்டு நேரா வீலஜா போறேன். வாயில வசதி தேய்க்க. டேய், வாராஜா போறேன். எதுக்குடா போற? வயிற புடுங்கிறதுக்கு போறேன். எலி மருந்து வாங்க. எலி மருந்தா? எலி மருந்து யாருக்குடா? உங்க அம்மால உனக்குடா. ஏய், எங்க அண்ணன்காரனுக்கு. அண்ணன்காரனுக்கு எலி மருந்து வாங்கினே எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா ஏரி வேலைக்கு போய் டயர்டா பத்துந்தாங்க. ஐயோ 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 டேய், என்ன அப்படியேப்பட்ட கஷ்டமான வேலையா அந்த ஏரி வேலை? உலகத்திலேயே கஷ்டமான வேலை அது ஒண்டித்தான். எது அந்த ஏரி வேலை? ஆமா, என்ன வேலை செய்யறாங்க? ஏரி வேலை 3 வேலை முடிஞ்சு போகுது. 3 வேலை செய்யறாங்க. என்னடா வேலை? காலையில ஏஞ்சிக்கிறாங்களா, ஏரியோட கையில எடுத்துக்கிறாங்க, இருக்கிற ஆட்ட மாட்ட ஓட்டுமாங்க கட்டிடுறாங்க. ஒரு வேலை முடிஞ்சது. ரெண்டாவது வேலை அங்க இருக்கிற விறகு மொத்த சாம கட்டி வீட்டுல போட்டுறாங்க. 2 வேலை முடிஞ்சது. மூணாவது வேலை யாருக்கு வந்தாலும் கையெழுத்து போடுறாங்க. ஒரே ஒரு கையெழுத்து. 2 பாந்து மண்ணள்ளி கொட்டுறாங்க. அது பெரிய பாண்டாச்சு. அதே வெயிலு கர 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 கண்ணி ஏறி போகுது. பனிதாய் போதாச்சே. ஒரு புங்க மரமோ, ஒரு புளியா மரமோ, ஒரு வேப்ப மரமோ பார்த்து உட்காந்துக்கிறாங்க. ஒரு 10 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. 10 பேரு தலையை வச்சு போட்டுக்கிறாங்க. அங்க பேரு பாத்துக்கனே என்ன பேசிக்கிறாங்க. இவளை அவன் வச்சு நிக்கிறான், அவளை இவன் வச்சு நிக்கிறான். அங்க நடக்கிற கதையைத்தான் இந்த கதை தான். அப்ப ஏரி வேலை நடக்கல, மொத்த தான் நடக்குதா? ஆமா, நீ இவளை பேசுற ஏழை வச்சிருக்க. நான் உங்க அம்மால வச்சுக்கிறேன். எங்க அம்மா ஏரி வேலை போயிட்டு பத்துந்தாங்கல்ல. ஆமா, எலி மருந்து பால் குடிக்கிறத தடை விட்டு எங்க வீட்டுல பட்டா ஏமாறு சந்தேகம் வருமே. சந்தேகம் வருமே. எழுத்து விட்டு தெரியல போய் பத்துக்கினேன். பார்த்துட்டேன். காலைல 5 மணி ஆச்சு. குயா முயா சத்தம் கேக்குது. தெம்பாய் போச்சு. அண்ணங்கார செத்துட்டா. மொத்த தாய்ப்பால் நம்மளுக்கு தானே, நமக்கு தானே சொந்தம். பார்த்தா பந்தல் போட்டு பெஞ்ச போட்டு அது மேல பணத்தை போட்டு வச்சுக்கிறாங்க, மூடி வச்சிருக்காங்க. தெம்பாய் போச்சு. சொல்லிட்டு வந்து நைச்சா அந்த முக துணியை தூக்கிட்டு பார்த்தா செத்து போயிருப்பானு அண்ணங்கார. எங்க அப்பா செத்து போய்கிறான். எலி மருந்து யாருக்கு வச்சு? எங்க அண்ணங்காரனுக்கு. கோப்பங்கார பிரசத்தான். நான் நினைச்சுக்கிறேன் என்ன ஏமாத்தி எங்க அண்ணங்கார தான் பால் குச்சினுக்கிறேன் நான் நினைச்சுக்கிறேன். ஆமா, எங்க அண்ணன் 10 மணி தூங்கிடாம போட்டுட்டு எங்க அப்ப மூச்சு தானே சும்மா இருக்கக்கூடாதா? பிளாக்ல விக்குதான் கட்டிய வாங்கி குச்சி போட்டு அவன் எந்த பாடத்துல பீரான்னு முறைச்சுக்கிறான். ஜென்மத சீப்பால வார எவ்வளவு பேர் பாக்குறாங்க. எத்தனை சபை இது? இந்த சபையில இந்த கதையை சொல்றேன். கொஞ்சமாச்சும் மான இனம் இருக்குது உனக்கு. நான் தான் இவ்வளவு பேர் சபையில சொல்றேன்னு வச்சுக்க, அது ஒரு புண்ணாக்குத்தன மூங்கூடி கேட்டுங்கிறிய. அது இல்லங்க, இப்ப நாத்துக்கு என்ன கூப்பிட்டேன். இது எப்படி சபை தெரியுமா? எப்படி? இது பொத்தாமரை குளம். இந்த குளத்துக்கு யாரும் வர முடியுமா? யாரும் வர முடியாது. யாரும் வரவும் கூடாது. அத்தை மீறினால் தக்க தண்டனை கிடைக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்க யாராவது வந்தால்
இருவரும் தெரிவிக்க வேண்டும். நான் பாத்துக்கிறேன், நீ பருப்படியா? அப்படியா? டேய், போய் டேய். மேல ஏறுற. எப்படி ஏறுற? மேல ஏறு. தூக்க இவரை போறீங்க. ஏய், கம்பி. யாரு நேரம் இறங்கி போச்சு கம்னடி போய் கீழே குச்சி. ஐயோ. டேய், ஆமா. டேய், யார் அது? உங்க இருவரும் எதுக்கு இங்க வர இருக்கு சொன்னேன்? காவலுக்கு இருக்கு சொன்ன. ஆமா, பார்த்தாயா? யாருன்னே தெரியல. இருவரும் சோகத்தோட பாடிக்கொண்டு அந்த குளத்தை நோக்கி போறாங்க. ஆம்பா, அதோ போயினுக்குறானுங்க. யாரா யாரு காண வேண்டும்? பொதுவான இடம். எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ பேர் போவாங்க. நமக்கு ஏன்னா ஊர் வம்பு. ஊர் வம்பா? டேய், இது யாரு போலாம்? யாரு போலாம்? அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அரசாங்கத்துக்கு சொந்தமான குளம். அப்படி இருக்க புறம்போக்கு நாய்லாம் வந்து தண்ணி குடிக்க இடமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேய், நாட்டு யாரு? படை தளபதி. பல நாள் படை தளபதி. என்னது படை தளபதி? தூத்த வைக்கணும் நானு. டேய், படை தளபதி. ஆமா ஆமா, மன்னரை உரைத்தபடி யாரும் வரக்கூடாது. இருப்பையோ சத்தியமா இருக்க மாட்டேன். சரி, அது யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? வா போலாமா? ஒரே நாய் கூசலாகுது. நம்ம சாப்பிட்டு போட்டல அச்சால அத சாப்பிட 3 நாய் வந்திருக்கப்பா. அந்த நாய் எப்படி வாங்குது? எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நாய் குண்டா கருப்பா குள்ளமா இருக்குப்பா. ஒரு நாய் சொரி நாய். ஒரு நாய் என்ன ரகனே தெரியலப்பா. நம்ம வீதி வீதியாக பிச்சை எடுத்தல்லவா சாப்பிட்டோம்லமா? ஆமாப்பா. மிச்சம் மீதி இந்த போட்டு அனுப்புங்க, அந்த நாய்ங்க துண்டு போட்டோம். அப்பா அப்படி ஆகட்டும்ப்பா. ஐயா, டேய், எனக்கு அசிங்கமா இருக்குது. அவன் நாய் சொல்றான், அசிங்கமா இருக்குது எனக்கு. யாருன்னு போய் பாக்குறேன். யாரு யாருன்னு பெரியவர் யாருன்னு போய் பாக்குறேன். தெரியாதா? கண்ணு தெரியாம மாதிரி நடிக்கிறானா? அப்படியா? செக் பண்ணி பாக்குறேன். செக்கா பாருப்போ. ஏம்பா, இது தீனிப்பா. தேனி இல்லப்பா, சாப்பாடு. அவனுக்கு தீனி தெரியல. பொண்ணு வாட்டம் சாட்டமா இருக்கிறா. நம்ம நான் இறங்கட்டுமா, நீ இறங்குறியா? நீ இறங்க வச்சுக்க. அவர் இறங்க அப்படியே ஏக்கரா ஓட்டு தான் நிப்பாரு. நீ ஓரம் போட, நான் பாத்துக்கிறேன். முண்டோ குச்சி போடுறீங்க. டேய், பிச்சைக்கிற நாய். யாரா நாய் என்ற? எங்களை பார்த்து நாய் என்ற? புறம்போக்கு நாய், தெரு வீதி நாய், பிச்சை இருக்கிற நாய். நீ எங்களை பார்த்த நாய் என்ற? டேய் ஐயா, நீங்க யாரு ஐயா? நீங்க அவர் தான் படை பிடிச்ச தளபதி. அல்ல, செரங்கு பிடிச்ச தளபதி. எங்க நாட்டுல நீ பிச்சை எடுக்க கூடாது. நாட்டு சட்டம், நீ பிச்சை எடுக்க கூடாது. நாங்க எடுக்க இருக்கிறோம். அவங்க எடுக்க கூடாது. நாங்க எதுக்கு இருக்கோம் சொல்றதுக்கு என்ன அங்க பானம் விடுறாங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, வெடி வெடிக்கிறாங்க. ஓ, விநாயகர் முன்னிட்டு வெடி வெடிக்கிறாங்க. ஐயா, நீங்க யார் ஐயா? நீங்க சொல்றேன், என்ன பத்தி சொல்றேன். யாரு சொல்றேன்? எங்க எஜமா இறங்கினாருன்னா வச்சுக்க. எங்கப்பா பேச்சில் இறங்கினாருன்னா அப்பேற்பட்ட சீமா பேச்சாளர் அவர் மீறிங் எதுவுமே நடக்க கூடாது. நீ பிச்சை எடுக்கிறது எங்களுக்கு பிடிக்கலப்பா. நீங்க எடுக்காது. நாங்கள் பிச்சை எடுப்பது உங்களுக்கு கேவலமாக இருந்தால் அசிங்கமாகுதுப்பா. இந்த மன்றம் தான் வேண்டும் என்று நம்மை தேடி வந்து கொடுத்தார்கள். இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்குதோ நமக்கு தெரியாதுங்க. நீங்க 2 தெரு எடுத்துங்க, நாங்க 2 தெரு எடுத்துக்கணும். நம்ம மேலாண் தெரு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, சின்ன தெரு பாருங்க. இல்ல, அது பெரிய தெரு வச்சு. எந்த தெரு ஒரு மேலாண் தெரு நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு? 7 தெரு நீ எடுத்துக்கோ. பிச்சை எடுத்துக்க. இல்ல, பேசிக்க. அவன் சொல்றான். அவன் பிச்சைக்கார நாய். அவன் சொல்றான், நீ கேட்டு புடா புடா புடா. ஏங்க, அதான் அப்பா கிட்ட போய் நம்ம போய் வச்ச அப்பா கிட்ட. டேய், வா. பார்ப்பதற்காக
அழகாக இருக்கிறாள். ஆ. அவ யாரு, அவ பேரு அனைத்து விசாரி. அது மட்டும் இல்லடா, இங்க வா. அப்ப வந்து ஒரு புறம்போக்கு நான் என்னை பத்தி பச்சா சொல்றான். என்னை பத்தி நீ பெருமையா சொல்லு. அந்த நேத்து குறிக்காச்சு கை பிடிச்சி உதவாங்க அது சொல்லவா? அது தேவை. என்னை பத்தி பெருமையா சொல்ற. நீ சொல்றத கேட்டு அந்த பொண்ணு தானே என்கிட்ட மயங்கணும், ஏன் மடியில வந்து விழணும். இப்போ ஒண்ணு நான் மாமாவில பாக்கணும். ஏய், அந்த பெண்ணை எங்க சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அதாங்க இப்ப அந்த பொண்ணு நான் கூட்டி வைக்கணும். அவ தானே சேர்த்து வேணா கூட்டி வைக்கணும், சேர்த்து விடா. பாரு டேய், நான் 5-10 எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. பாரு உனக்கு வந்து இங்கிலீஷ் வேற தெரியாது உனக்கு. தெரியாது. அந்த பொண்ணு உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசி சேர்த்துக்க. நான் சொல்லி தர மாதிரியே அது வந்து பாட்டி உசர் நேம்னு கேட்கும். அது வந்து நான் சொல்லி தர பேர் உன் பேர் அந்த அந்த பேர் அப்படி சொல்றேன். அதான் அது சொல்லணுமா? இது நான் போய் அந்த பொண்ணு போல இங்கிலீஷ்ல பேசிட்டு வரேன். இங்கிலீஷ் தெரியாது, அந்த பொண்ணு இங்கிலீஷ் தெரியுமா? அது பொண்ணு தெரியும். நான் இங்கிலீஷ் நான் தான் பக்கத்துல சரி சரி. இப்ப நான் போய் இங்கிலீஷ்ல பேசி அந்த பொண்ணு கப்புன்னு மாட்டேன். சரி. அல்ல எஸ்ல குச்சிமே. டேய் 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 டேய், உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? என்னடா இங்கிலீஷ் இது? அது உனக்கு தெரியாது. இது 11வது வரை இங்கிலீஷ். இது 11யா? என்ன இங்கிலீஷ்? ஹலோ மேடம். கோயில்ல இருக்கு, போய் பாருங்க. சரி விடு, வா போலாம். ஏதுடா? கோயில்ல இருக்குதா மாடம்? டேய், மாட கோயில் தான் இருக்கு, வேற எங்க இருக்கு? ஏமா இங்க வா. என்ன நீ யார் எவரு பயிர்? நான் வந்த பயிர் கேக்குறீங்களா? 5-50 கேட்டுடா 9. யார் என்ன பத்தி பெருமையா சொல்லுவோம். ஏமா இங்க வா. என்ன நீ யார் எவரு பேர்? நான் வந்த நீ கேட்டா சொல்ல முடியாது. நான் கேட்டா சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏங்க அதுக்கு ஆயிட்டுதான். ஏன்னா நான் ஒரு நாள் காவலாளி, நான் போய் கேட்டா அவன் சொல்லுவாளா நீங்க யாரு பட தளபதி, நீ போய் கேளு பதில் பட்டுன்னு சொல்லுவா பாரு. எப்படி சொல்லணும்? நீ இங்கிலீஷ் கேக்குறா? எதனா கேளு. நான் தான் பக்கத்துல இருக்க. நான் உனக்கு தெரியல என்னக்கே நான் சொல்லி தரேன். நீ சொன்ன வார்த்தை சொன்ன சொல்லுவா. அப்ப பேர் கேட்கட்ட இங்கிலீஷ்ல அப்புறம் நீ சொல்லாத. அவ கேப்பாளா? அது கேப்பா. நீ போ. நீ சொன்ன இங்கிலீஷ் அப்படி வார்த்தை அது உங்க வார்த்தை போய் கேப்பாடா. கேப்பா. அம்மா ஐயா, நீங்க யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? உங்களோட பேர் என்ன? நான் சொல்லி ஏங்க, இங்கிலீஷ் உங்க இங்கிலீஷ் பேர் சொல்லு. கேட்கட்டுமா? வாட் இஸ் நேம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் சொல்லு. சொல்லி குத்தமா சொல்லு. ஐ அம் பாரிஸ். கரெக்ட். என்ன சிரிக்கிறாங்க? ஐயோ எப்பரா இவன் இங்கிலீஷ் கத்துக்கினானே நான் உங்களுக்கு போறாம. ஓஹோ, போறாம உங்களுக்கு பத்தியா? டேய், போறாமடா உங்களுக்கு. அது ரெண்டாவது கேட்டா கூட நான் சொல்லி குத்தம் பாரு. அந்த ரெண்டாவது எழுத்து அத சொல்லி சொல்லு. நான் ரெண்டாவது சொல்லல உனக்கு. அது அது அப்பதான் மடங்குவா பட்டுன்னு அந்த பொண்ணு. இன்னும் மறந்து போச்சு எனக்கு. மறந்து நீ கேளுமா. அது போ கேப்பா போ. என்னங்க உங்களுக்கு முழு நேம்? மொழி நேம் என்னது? முழுசா மூணு சொல்றாங்கப்பா. அது இங்கிலீஷ்ல கேக்குது, நீ தமிழ்ல சொல்லாத. அத சொல்றியா? அது சொன்னா ஏமா நீ ஃபர்ஸ்ட் கேளுமா. தமிழ்ல கேட்கலாம்ல. ஏமா இங்கிலீஷ்ல கேளு, அப்பதான் அவருக்கு புரியும். இதுதான் நானும் கேக்குறேன். உங்களுக்கு முழு நேம்? முழுசா முழு நேம் ஐ அம் பொட்டை. இல்ல சிரிக்கிறாங்களா? தெரியல இங்கிலீஷ் சொல்லு. அவங்க யாரும் படிக்கல போகுது. நான் பச்சை மாதிரி அவங்க படிக்கல. உங்களுக்கு தெரியல. நீ படிச்சுட்டு அந்த பொண்ணு கம்முனு இருப்பா மடங்கிச்சு. அது அது என் பேரை சொன்ன அந்த பொண்ணு மடங்கிச்சு. ஏன்னா பட்டன்றது பெரிய பேரு. அதான் மடங்கிட்டா கப்புக்குன்னு. அவங்க சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க தெரியல. நான் 11 போச்சுக்கிறேன்ல. பொட்டை நல்ல பேர் தானே. நல்லமான பேருப்பா. கெடா வெட்டி வச்சுக்கணும் அந்த பேரு உங்களுக்கு. ஐ அம் பாரிஸ். அது அது இதுல சூத்துக்கட்டை இளமால வச்சுது. ஏதோ ஒரு பேரு, நல்ல பேர் தானே. ஆக மொத்தம் நான் பொண்ணு வாங்கிட்டேன். நீ பேசு. நீ பேரு கேட்கல. இங்க வா. அதே மாதிரி இப்ப நான் சொல்லி கொடுத்த பேரு சொன்னா அந்த பொண்ணு மடங்கிச்சு. நான் எழுதி கொடுத்த பாட்டு பாடு. தமிழ்ல தானே? தமிழ்ல பாடு. இங்கிலீஷ்ல அதுல இல்ல, நீ தமிழ்ல பாடா. தமிழ்ல பண்ணா மடங்கிடுவா நிச்சயமா. நீ இது பாட்டு பாடு. இப்ப பாடுற. ஆமா, பேரு என்னங்க என்னோட பேர் கேக்குறீங்க? என்னோட பேரு அமலா. என் பொண்டாட்டி பேர் கூட கிமலாப்பா.
உன் பொண்டாடி பேரு கேட்டாங்க இங்க. அவ பேரு கேள, உன் பொண்டாடி பேரு கேட்டாங்க இங்க. சரி, சரி. அமலா பாடு அமலா பாடு. இப்ப பாரு. அமலா என்ன? அமலா என்ன? ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி. கோமனா வந்ததடி கோமாதி. அந்த பாட்டை உன்னை பாட சொன்னேன் நானு. இங்க வா, வேன்ல வரும்போது எழுதி கொடுத்தோம். நான் அந்த பாடு பாடுனே. வேன்ல வரும்போது எழுதி கொடுத்தீங்க அந்த பாட்டு. அந்த பாட்டு பாடுனா? பாடு. வரீங்களா பாடு பட்டுன. நிச்சயமா சத்தியமா உள்ள போடு பாடு போய். அவ ஏன் உள்ள வர வரைக்கும் போக மாட்டா. இருடா. சரி பாடு பாரு. பாடு. பொதுவாக எம் மனசு தங்கம். கோமனத்தை அவுத்து விட்டா தொங்க. அந்த பாட்டை பாடு சொன்ன. உன் கூட வந்து தலிவத்தான் போச்சு எனக்கு. தலையெழுத்தா போச்சு. நம்ம சாப்பிடும் போது அங்க உட்காந்து சாப்பிட்டு அப்ப எழுதி கொடுத்தேன். அந்த பாடு பாடுனா நீ சாப்பிட்ட அந்த பாட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டா ஆசையினாலே மனம் அடியில தொங்குது கிணம். உனக்கு பாட்டே சொல்லி கொடுக்குறது கிடையாது நானு. என்னடா பாட்டு சொல்லி பொண்ணு பார்த்து பயப்படுறாள் அவன். அப்பனா நான் அப்ப இன்னொரு பாட்டு கொட்டாவில பவுடர் போடும்போது எதுக்கு நான் அந்த பாடு. ஓ அந்த பாட்டு தானே. பாரு. மலர் கொடுத்தேன் உங்க அம்மாளுக்கு புள்ள கொடுத்தேன். டேய் ஆமா எல்லா பாட்டுக்கு எதிர் பாட்டு பாடுவியா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் பாடுவேன். நிச்சயமா நிச்சயமா தான். டேய் இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு முடிஞ்ச எதிர் பாட்டு பாடுற பாப்போம். சரி பாடு பாக்கலாமா? இங்கே நிக்கிற நீ. இங்கே தான் நிக்கிறேன். பாடு. அமலா கருவாப்பையா போடா தேவடியா பையா.